வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுல யாரும் இல்லையா? அதான் நாகரனே மாமா. இல்லப்பா, பெரியவங்க யாரும் இல்லையா? அப்ப நீ யாரு மாமா? பா, அம்மா அப்பா யாரும் இல்லையா? வெளியே போயிருக்காங்க மாமா. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன்பா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டீ காப்பி இல்லைன்னா தண்ணியாவது கண்ட காட்டினியாப்பா? தண்ணி காட்டுறது நீனா மாடா மாமா? மாப்பிள, மூக்கு அப்படி வைக்கிறதா? உண்மையிலே மாடு மாதிரி இருக்கிற மாப்பிள, நானும் வந்ததுல இருந்து பாக்குற பேச்சே சரியில்லை. ஊர்ல இருந்து வந்த மாமனை இப்படி நிக்க வச்சு பேசுற. சரி, பாய் போறேன், பத்தினே பேசு. என்ன பார்த்தா படுக்க இல்லாம தூங்க வந்த மாதிரி இருக்கா? உன் கட்டை பையெல்லாம் பார்த்தா 10 நாள் தங்க வந்த மாதிரி இருக்கு. மாப்பிள, சும்மா விளையாண்டுக்கு மாமா, உட்கார மாமா. நாயா எவ்வளவு கலாச்சாரம் உட்கார்ற? டேய், என்னடா பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வந்து அசிங்க பத்திரியா? ஓ, அதுவே உனக்கு இப்பதான் தெரியுதா? ஏண்டா, உன் பொண்ணை எனக்கு குறானா எவனுக்கோ குடுத்துட்டு பத்திரிக்கை எடுத்து வந்து என்கிட்டே கொடுக்குற நீ? மாப்பிள, நீ வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்திக்கிற. ஆனா நான் பார்த்த மாப்பிள பி முடிச்சுட்டு துபாயில கேமல் வேஸ்ட் கிளீனிங்னு ஒரு பெரிய கம்பெனில வேலை பாக்குறாராம். நான் அது கம்பெனியா? டேய், கேமல்னா உடங்கண்டா ஒஞ்ச மூக்கா. என்ன மாப்பிள சொல்ற? உன் மாப்பிள பி முஸ்டு ஒட்டக சாணி அல்றான்டா. உங்க லீவுக்கு போதுன்னு கட்டை பை ஃபுல்லா எடுத்துன்னு வருவான். குடும்பமா சேர்ந்து தேய்ச்சின்னு மொட்டை மாடல தூங்குங்க. மாப்பிள, ஒட்டகம் சாணி போடுமா புழுக்க போடுமா? இப்பதான் ரொம்ப முக்கியம். போடா, அதான் சொல்ற போறேன். செத்துட்டேனா? எங்க அம்மா சொன்ன மாதிரி கரெக்டா நரகத்துக்கு வந்து விழுந்துட்டேன். ஹாய், நீங்க தான் யமன் சார். ஓகே, மை செல்ஃப் சோனியா, சோலோ சைன். இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணா நான் இருப்பேன். எது என்ன சட்டியில என்ன பொரிக்க போறீங்களா? ஐ எம் ஆன் டயட். ஆயில் ஐட்டம் எனக்கு ஒத்துக்காது. இன்னும் சரி, அவுட்டும் சரி. ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா என் பெஸ்டிக்கு? ஒரு 5 minutes. ஹலோ எரும மாடே, நான் செத்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பியே? நான் ஒரு பிங்க் கலர் சுடிதார் போட்ட போட்டோ இருக்குல்ல, அத ஸ்டேட்டஸ்ல போடு. யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு பார்த்து எனக்கு சொல்லு. என் இன்ஸ்டாகிராம பத்திரமா பார்த்துக்கோ. என்னது ரத்த குழம்பா? வேண்டாம், ஃபர்ஸ்ட் வத்த குழம்பு சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் ரசம் பாயசம் இருந்தா கூட தாங்களேன். சார், இங்க இன்சார்ஜ் யாரு? இல்ல, நான் ஆக்சுவலி சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கணும். நான் நரகத்துக்கு வர வேண்டிய ஆளே கிடையாது தெரியுமா? என்னோட புக்ல 2nd பேஜ் செக் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாள் என் டிஃபன் பாக்ஸ்ல ₹1 கூட வைக்காம மொத்தமா அவளுக்கு கொடுத்தா பசிக்குதுன்னு சொன்னதுனால பஸ்ல சீட்டு புடிச்சு கொடுத்துருக்கேன். பெரியவங்களுக்கு என் சீட்டே கொடுத்துருக்கேன். எங்க அம்மாவுக்கு வெங்காயம் வெட்டி கொடுத்துருக்கேன், துணி துவைச்சு கொடுத்துருக்கேன், வீட்டை பெருக்கி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நன்மை லிஸ்ட்ல வராதா என்ன? ஒழுங்கா செக் பண்ணுங்க சார். நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நான் வேற சன்ஸ்கிரீன் வேற மறந்துட்டு வந்துட்டேன். ஒரே அவியுது. எனக்கு சொர்க்கத்துல இடம் இல்லையா? என் தங்கச்சிக்கு 2 தடவை தண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். அது இருக்கா இல்லையான்னு பாருங்க. அது உங்க நன்மை லிஸ்ட்ல வராதா? இது தெரிஞ்சதா நான் அவளுக்கு எடுத்தே கொடுத்துக்க மாட்டேன். மச்சி, பிரியாவுடைய ஸ்டேட்டஸ் பாத்தியா? வால் கூட பாண்டிச்சேரி ட்ரிப் போயிருக்காடி. இவங்களுக்கும் வீட்ல அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்கல்ல, எப்படி போறாங்க? எப்படி விடுறாங்கன்னே தெரியல. எங்க அம்மா உன் கூட ட்ரிப் போறோம்னு கேட்டாலே அவ்வளவுதான், என்ன தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. இவன் பொண்ணே இல்லைன்னு சொல்லி கொன்னுட்டாங்க. இப்படிதான் இவ வீட்டுல மட்டும் விடுறாங்கன்னே தெரியலடி. ஆனா ஜாலி பண்றாடி. வீக்கெண்ட் வந்துருச்சு, நீ வேணா வாழட எங்கேயாவது ஜாலியா வெளில போயிட்டு வா. ஏண்டி நீ வேற? நான் இப்பதான் எங்க அம்மா கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். கோயில்ல பிரசாதம் கொடுத்தாங்க. சொல்ல மறந்துட்டேன் பாரு. எந்த கோயிலையாவது பிரிஞ்சு சாதம் பிரசாதம் கொடுத்து பாத்திருக்கியா? செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இப்ப சொன்ன பாத்தியா? இதுதான் எனக்கு மனசு வலிக்குது. உங்க வீட்டு கிட்ட இருக்கிற கோயில மட்டும் எப்படி பிரிஞ்சு சாதம் கொடுக்குறாங்க? அதான் நல்லவங்க வீட்டு பக்கத்துல தாண்டி கோயில்ல வந்து பிரிஞ்சு சாதம் பிரசாதமா கொடுப்பாங்க. சரி, அதை விட பிரீத்தி போஸ்ட் பாத்தியா? ஆள் கூட பைக் இப்படிதான் தைரியமா போட்டோ எல்லாம் போடுறாங்கன்னே தெரியல. கையை பிடிச்சிட்டு போடுறாங்க, லவ் சாங் வச்சு போடுறாங்க. என்னால குரூப் போட்டோ கூட ஆளை வந்து வைக்க முடியலடி. எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போச்சு அப்படின்ட்டு 6 வருஷமா நானும் பக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். கல்யாண வயசு வந்துருச்சு. இப்ப கூட தைரியமா வீட்டுல சொல்ல முடியல. ஆனா இவங்க தான் எப்படிதான் போட்டோ போடுறாங்க, ட்ரிப் போறாங்க, டேட்டிங் போறாங்க, அவுட்டிங் போறாங்க. வாழ்க்கையே வெறுப்பா இருக்குடி. மச்சி, நீயாவது கமிட்டட். நான் இன்னும் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கேன்டி. நிலைமை யோசிச்சு பாத்தியா? சரி, அல்லாத எப்படி டேட்டிங்லாம் போறாங்க? இந்த டேட்டிங்னா எப்படி இருக்கும் எனக்கு புரியல. அவ வந்துட்டு அவங்க ஸ்டேட்டஸ் போடுறா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே டேட்டிங்னு போடுறா. அது டேட்டிங்னா என்னது, எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ரம்யாவோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் விட்டுட்டியே? ஆமாடி, எல்லாமே வந்து யூடியூபர் மாதிரி. பர்த்டே, ப்ரீ பர்த்டே, போஸ்ட் பர்த்டே, பர்த்டேக்கு போட்டோ ஷூட், அப்புறம் ஆனிவர்சரி வந்துரும். மந்த் ஆனிவர்சரி, வீக் ஆனிவர்சரி, என்னென்ன காசு வச்சிருக்காளுங்க. என்னால வருஷத்துக்கு ஒரு வாட்டி என் ஆளுக்கு பர்த்டே வரும்போது என்ன கிஃப்ட் வாங்கி தரதுன்னு தெரியல. காசு சேர்க்க முடியல. இவங்க என்னன்னா இத்தனை பண்டிகை கொண்டாடுறாங்க. என்னென்ன காசு வருது இவங்களுக்குலாம்? இவ எங்கடி கிஃப்ட் பண்ணா? அந்த பையன் தான் வாங்கி கொடுத்தான். கரெக்ட் தான். இவ வாங்கி கொடுக்க மாட்டா போல. பாவம், அந்த பையன் தான் கிஃப்டா வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். கடைசியில பாரு, இந்த லவ் புட்டுக்கு போகுது. ஏன்டி? எனக்கு ஒண்ணு போறாமலாம் இல்ல. நான் என்ன இவங்கள பார்த்து வைரேவா போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா சொல்றேன். இந்த லவ் எல்லாம் கல்யாணம் முடியுமா என்ன பாப்போம். இந்த ஸ்வேதாக்கு பிரேக்கப் ஆச்சு தெரியுமா? ஆமா. அவளுக்கு நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் ஆண்டி. கல்யாணமா? என்னடி சொல்ற? சார் வாங்கடா. மற்ற சீன் எல்லாமே முடிச்சிட்டேன் நான். இந்த ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் சீன் மட்டும் பெண்டிங் இருக்கு. அதில் நம்ம ஏதாச்சும் இன்புட் போட்டோம்னா சரியாயிரும். இது நான் என்ன எழுதியிருக்கோம்னா, ஹீரோயின் வெஸ்பா பைக், மஞ்சள் கலர் வெஸ்பால ஹை ஃப்ரேம்ஸ்ல வராங்கன்னு எழுதியிருக்கோம்.
இப்படிதான் எழுதி இருக்கு. நம்ம இந்த இன்புட் இம்ப்ரெஷன்ஸ்லாம் போட்டா ஏதாச்சும் கிடைச்சிரும். உங்க இன்புட்டை சொல்லுங்க. சார் எனக்கு என்ன தோணுதுன்னா ஹீரோயின் ஏன் வெஸ்பால வரணும், ஒரு ஹிமாலயன்ல வரலாம்ல. ஹிமாலயன்லையா? ஆமா சார், நான் பாத்திருக்கேன். நான் பார்த்தது இல்லையே சார் ஹிமாலயன்ல அப்படியே வீலிங்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த பிஜிஎம்க்கும் ஹை ஃப்ரேம்ஸ்க்கும் சூப்பரா இருக்கும் சார். என்னடா ஐடியா சொல்றீங்க? ஹிமாலயன்ல வர அதெல்லாம் ஒரு ஐடியாவாடா? ஏண்டா மண்ணு மாதிரி இருக்கடா ஐடியா. அசிஸ்டன்ட் வேலையை வாங்குற சம்பளத்தை ஒழுங்கா பாருடா. உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? ஒரே ஒரு இன்புட் தான் கேட்டேன். போட்டு மூட் ஆஃப் ஆகிட்டு இருக்கீங்க. வேலை பார்க்குற மைண்டே போச்சு. போ கிளம்பு, எல்லாம் வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு வர பேச்சு தான் ஐடியாவோட வாங்க. சும்மா மணி ஆட்டு வராம கடுப்பாய் போயிருவேன் நான். சரி, அடுத்த நாள் காலையில சார் குட் மார்னிங் சார். வாங்கடா, ஏதாச்சும் இன்புட் யோசிச்சுட்டு வந்தீங்களா? சார் எனக்கு என்னமோ ஹீரோயின் வெஸ்பால வர்றதான் நல்லா இருக்குன்னு தோணுது சார். நான் சொன்னதே திருப்பி சொல்றதா உனக்கு சம்பளம் கொடுக்குறேங்களா? உங்கள்கிட்ட சொன்னதுக்கு நேற்று நைட் நானே போய் தூங்காம உட்காந்து ஐடியா யோசிச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே பேர் கண்ண பாரு. உங்க சம்பளத்தையும் சேர்த்து நானே வாங்கிக்கிறேன். உங்களுக்கு தான் சம்பளம். சரி, ஐடியா சொல்றேன் கவனி. சொல்லுங்க சார். வெஸ்பால வர்றது வேணாம். ஹீரோயின் ஹிமாலயன் பைக்ல வராங்க. ஹிமாலயன் பைக்ல சும்மா வராம வீலிங் பண்ணிட்டே வராங்க. ஹை ஃப்ரேம்ஸ்ல வராங்க. அது அப்படியே இந்த பிஜிஎம்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி புதுமையா இருக்கும். எப்படி இருக்கு சார்? இதைத்தான் இந்த மாதிரி ஐடியா நான் கேட்கறேன். நேற்று ஐடியா சொன்ன மலுமட்டி மாதிரி ஒன்று சொன்னேன். இந்த மாதிரி ஐடியா சொல்லிட்டீங்கன்னா கடைசி வரை அசிஸ்டன்ட் டேரக்டர் மட்டுமே இருக்க முடியும். டேரக்டரே ஆக முடியாது நீ. சரி சொல்லு, இந்த ஐடியா எப்படி இருக்கா சொல்லு. ஐடியா சூப்பரா இருக்கா, புதுசா இருக்கா? வீடியோ முடிஞ்சு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.